எஸ், அனைவருக்கும் இனிய தமிழ் வணக்கங்கள். நான் உங்கள் சுதர்சன். வெல்கம் டு டெக்ஸ்ட் புக் தமிழ். ஸோ எல்லாருக்குள்ளே ஒரு கேள்விகள் இருந்துகிட்டே இருக்கும், நிறைய இடத்துல பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த கேள்விக்கு ஒரு ட்ரூ ஸ்ட்ராட்டஜி, ஒரு ஒரு உண்மையை தான் நம்ம பார்க்க போறோம். ஓகேங்களா? எஸ், 6 மாதத்தில் அரசு வேலை சாத்தியமா? ஓகேங்களா? ஸோ இது எதுக்கான கேள்விகள்னா, அப்கமிங் எஸ்எஸ்சி எம்டிஎஸ் எக்ஸாம்ஸ்க்கு இப்ப இருந்து ப்ரிப்பேர் பண்ணா கண்டிப்பா முடியுமானா, கேரண்டியா கண்டிப்பா நீங்க இதுக்கான ஹார்ட் ஒர்க் பண்ணீங்க அப்படின்னா 100% முடியும். ரைட்டா? ஸோ டெடிகேஷனோட ஹார்ட் ஒர்க் பண்ணணும். எதுக்காக இந்த விஷயத்தை ரிப்பீட்டடா நான் சொல்றேன் அப்படின்னா, எஸ்எஸ்சியோட எம்டிஎஸ் பொறுத்த வரைக்கும் ரெண்டு விஷயம் தான் நம்ம படிக்கணும். முக்கியமா ஜிகே மற்றும் இங்கிலீஷ். ஓகேங்களா? அப்ப மேக்ஸ் ரீசனிங் படிக்கணுமா அப்படின்னா, மேக்ஸ் ரீசனிங் இருக்கு, குவாலிஃபைங் நேச்சர் தான். இதுல நீங்க ஜிகே மற்றும் இங்கிலீஷ் இதுல நீங்க எவ்வளவு ஸ்கோர் பண்றீங்களோ அதை டிபெண்ட் பண்ணி தான் உங்களுக்கான வேலைகள். ஓகேங்களா? கட் ஆஃப் மட்டும் எல்லாமே அதுதான். சரி, இந்த எஸ்எஸ்சி எம்டிஎஸ் பத்தி நம்ம ஒரு டீடைல் வீடியோஸ் பார்ப்போம். ஓகேவா? சோ எஸ்எஸ்சி எம்டிஎஸ்ங்கிறது ஸ்டாஃப் செலக்ஷன் கமிஷன் நடத்தக்கூடிய 10th லெவலுக்கான எக்ஸாம்ஸ் தான். நம்ம டிஎன்பிசில குரூப் 4 சொல்றோம்ல, சோ அந்த மாதிரி மத்திய அரசுல எம்டிஎஸ் அப்படிங்கிறதா குரூப் 4 லெவலுக்கானது. ரைட்டா? இதுக்கு 10th குவாலிஃபைங் ஆனாலே எல்லாருமே தாராளமா எலிஜிபிள். இதுக்கான ஏஜ் குவாலிபிகேஷன் முக்கியமா இந்த வீடியோட எண்டு வரை பாருங்க. ஓகேங்களா? வீடியோட எண்டு வரை பாருங்க. எஸ்எஸ்சியோட எம்டிஎஸ்க்கு ஒரு மிக 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 முக்கியமான ஒரு 3 விஷயம். நீங்க ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தாலும், ஒரு பிகினர்ஸா இருந்தாலும், அவங்க எல்லாத்துக்குமே இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். வீடியோட எண்டுல. ஓகேங்களா? ரொம்ப முக்கியமான விஷயம் ஃபாலோ பண்றதுக்கு அப்படிங்கிற ஒரு விஷயம் இதுல சொல்றேன். ரைட்டா? ரைட். இதுக்கான குவாலிபிகேஷன் எஸ்எஸ்சி எம்டிஎஸ் பொறுத்த வரைக்கும் 10th குவாலிபிகேஷன் தான். யாரெல்லாம் இதுக்கு எலிஜிபிள் அப்படின்னா, 18ல இருந்து 25 வயசு இருக்க எல்லாருமே தாராளமா இந்த எக்ஸாம்ஸ்க்கு அப்ளை பண்ணலாம். இதுக்கு அடுத்து நமக்கு எஸ்எஸ்சியோட எம்டிஎஸோட நோட்டிபிகேஷன் வரப்போகுது, எப்ப எக்ஸாம்ஸ் வருது அப்படிங்கறது எல்லாமே டீடைலா இந்த வீடியோஸ்ல பார்க்க போறோம். ரைட், வாங்க பார்க்கலாம். எஸ், எஸ்எஸ்சி எம்டிஎஸ் 2026 இதுக்கான எக்ஸாம் எப்ப வரும் அப்படின்னா, செப்டம்பர் டு நவம்பர். அதாவது நமக்கு செப்டம்பர், அக்டோபர், இந்த நவம்பர், இந்த டைம் பீரியட்ல நமக்கு கண்டிப்பா வரும். ஓகேங்களா? இப்பதான் எஸ்எஸ்சியோட சிஜிஎல் நோட்டிபிகேஷன் வந்திருக்கு. அதை தொடர்ந்து நமக்கு எஸ்எஸ்சியோட சிஹெச்எஸ்எல், சிபிஓ மற்றும் எஸ்எஸ்சியோட எம்டிஎஸ், ஜிடி எல்லா நோட்டிபிகேஷன் வரிசையா வரப்போகுது. அப்ப நமக்கு இதோட நோட்டிபிகேஷன் எப்ப வரும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, ஜூன் 13 நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இந்த மாசத்தோட கடைசியில நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஆர்எல்ஸ் ஜூலை ஃபர்ஸ்ட் வீக்ல எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகேங்களா? சோ இன்னும் ஒரு 30-35 டேஸ்க்குள்ள இந்த எஸ்எஸ்சியோட எம்டிஎஸ் எக்ஸாமுக்கு நோட்டிபிகேஷன் வரப்போகுது. அப்ப இப்பல இருந்து ப்ரிப்பேர் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பா நம்மளால எக்ஸாமை கிளியர் பண்ண முடியுமா? நீங்க டெடிகேஷனா ஹார்ட் ஒர்க் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா முடியும். ஏன் அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்றேன். இதுல நீங்க படிக்கக்கூடிய விஷயம் அப்படிங்கிறது ஜிகே மற்றும் இங்கிலீஷ். ஓகேவா? ஜிகே அப்படிங்கிற ஒரு பெரிய கடல், எப்படி கேட்பான் அப்படிங்கறதெல்லாம் இருக்கு. பட் ஆனா இதை இந்த மாதிரி ஷார்ட் டியூரேஷன்ல ஒரு 6 monthsல கிளியர் பண்ணாங்க அப்படின்னா 4 மாசத்துக்கு கிளியர் பண்ணவங்க இருக்காங்க. நான் சொல்லிடுறேன், தெளிவா கிளியரா சொல்லிடுறேன். ஓகேங்களா? இருக்காங்க. யாரு அப்படின்னா, இங்கிலீஷ்ல வெல்விசரா இருப்பாங்க. அவங்களுக்கு ஒக்காபுலரிஸ் எல்லாம் நல்லாவே தெரியும், கிராமரோட ரூல்ஸும் நல்லா தெரியும். ஆல்ரெடி ஸ்கூல்ஸ்ல இருந்து காலேஜ்ல நல்லாவே வெல்விசரா ஸ்ட்ராங்கா படிச்சிருப்பாங்க, பிராக்டிஸ்ல இருப்பாங்க. நிறைய பேருக்கு இப்ப எனக்குலாம் அந்த ஒக்காபுலரிஸ், கிராமர் பார்ட் அப்படிங்கிறது எனக்கு கொஞ்சம் கஷ்டமான விஷயம் தான். இதே நிறைய பேர்ட்ட எப்படி ஒக்காபுலரிஸ்லாம் உங்களுக்கு படிக்காம தெரியுது அப்படின்னா, நான் ஸ்கூல் டேஸ்லயே அது நிறைய எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு, நிறைய படிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லுவேன். இன்னும் சில நண்பர்கள், சில ஸ்டூடெண்ட்ஸ்கள் எல்லாமே என்ன சொல்றாங்க, நான் நிறைய சீரீஸ் பார்ப்பேன், எனக்கு அது மூலியமா நிறைய இங்கிலீஷோட ஒக்காபுலரிஸ் தெரிஞ்சிச்சு, நிறைய கிராமர் பார்ட்ஸ் தெரிஞ்சிச்சு, அதாவது அந்த இங்கிலீஷ்லாம் நல்லாவே வந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அப்ப இங்கிலீஷ் வெல்விசரா இருக்கவங்க ஜிகே பார்ட் மட்டும் தான் படிக்கணும். ஓகேங்களா? ஜிகே பார்ட் மட்டும் தான் படிக்கணும். அப்ப கண்டிப்பா முடியுமா? எஸ், முடியும். நம்ம ஒரு சிலபஸை ஃபுல்லா முடிச்சாலே போதும், பிராக்டிஸ் பண்ணியே நம்ம இதுக்கான ஸ்கோரை கொண்டு வந்துடலாம். எஸ், ஃபர்ஸ்ட் இதோட பேட்டர்ன் என்ன, ஒரு பிகினர்ஸ்க்கு ஆல்ரெடி படிச்சிருக்கோம், வெயிட் பண்ணுங்க, வீடியோ எண்டு பாருங்க. இதோட பேட்டர்ன் எப்படி இருக்கும், நம்ம எப்படி என்ன மார்க் எடுக்கணும், என்ன கட் ஆஃப் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ரைட், இதுக்கான அபிஷியல் நோட்டிபிகேஷன் இந்த மாசம் வரும். அண்ட் இதுக்கான பிசிக்கல் இருக்கு, அதாவது ஹவில்தார் அப்படிங்கிற போஸ்ட்டுக்கு நீங்க அப்ளை பண்ணியிருந்தா பிசிக்கலும் இருக்கும். ஓகேவா? பிசிக்கலும் இருக்கும். ரைட், அது ஜஸ்ட் வாக்கபிள் தான், ஜஸ்ட் வாக் பண்ணி போற மாதிரி தான் இருக்கும். இதுக்கான போஸ்டர்ஸ் எல்லாம் எப்படி இருக்குன்னா, இப்ப எஸ்எஸ்சில நீங்க சிஜிஎல் கிளியர் பண்ணி ஒரு இன்கம் டாக்ஸ் ஆபீசர், ஜிஎஸ்டி ஆபீசர், ஓகேங்களா, எந்த ஆபீசர் அந்த கேடத்துல போறீங்களோ அதுலயே கீழே அசிஸ்டன்ட் போஸ்டர் மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஒரு டேபிள் ஒர்க், இப்ப ஜிஎஸ்டி இன்கம் டாக்ஸ் ஆபீசர்ல ஒரு டேபிள் ஃபைல் மெயின்டைனிங் ஒர்க், அதே மாதிரி இருக்க சென்ட்ரல் கவர்மெண்ட்ல எல்லாத்துலயுமே ஒரு டேபிள் ஃபைல் மெயின்டைனிங், இந்த மாதிரி ஹவில்தார் போஸ்ட், எல்லா போஸ்ட்டுமே இருக்கும். ஓகேவா? 10th லெவலுக்கான குவாலிஃபைங் ஒரு எம்டிஎஸ் ஒர்க்ஸ் எல்லாமே இதுக்கான போஸ்டர்ஸ் வரும். ரைட், இதை பத்தி இன்னுமே ஒரு டீடைல் வீடியோஸ் நம்ம நெக்ஸ்ட் போடுவோம். முக்கியமா இப்ப காலேஜ் படிக்கிறவங்களுக்கு நிறைய மாணவர்களுக்குள்ள ஒரு கேள்விகள் இருக்கும்.
ஒரு ஷார்ட் டியூரேஷன்ல நான் ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் கிளியர் பண்ணி போகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்விகள் இருக்கும். ஏன்னா நிறைய பேர் அவங்களோட படிக்கிறவங்க செல்ஃப் இண்டிபெண்டா இருந்துப்பாங்க. ஏன்னா பேரண்ட்ஸ்ட எதுவும் கேட்காம நான் பண்ணால என்ன நான் பார்த்துக்கணும், சேம் டைம் கவர்மெண்ட் எக்ஸாம் படிச்சு சீக்கிரமா போகணும் அப்படிங்கிறவங்க ஃபர்ஸ்ட் நான் சஜஸ்ட் இதை தான் பண்ணுவேன். ரெண்டு சப்ஜெக்ட் தான் படிக்க போறேன். மேஜரா ஜிகே மட்டும் இங்கிலீஷ் மட்டும் தான் படிக்க போறேன். அதுக்காக மேக்ஸ் ரீசனிங் படிக்கல இல்ல, அது குவாலிஃபைங் நேச்சர் தான். ஸோ அவங்கள அதை சஜஸ்ட் பண்ணிட்டு நீங்க ஒரு போஸ்டிங்ல போயிட்டு அதுக்கப்புறம் நம்ம சிஜிஎல் இந்த மாதிரி ஃபோக்கஸ் பண்ணலாம். நிறைய மாணவர்கள் இப்ப சென்ட்ரல் கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் நிறைய நார்த் இந்தியன்ஸ் இருக்காங்க அப்படின்னா அதுக்கான ஒரே காரணம் என்ன, அவங்களாம் ஸ்கூல் முடிச்ச உடனே 10th முடிச்ச உடனே 12th முடிச்ச உடனே அவங்களுக்கு இந்த அவேர்னஸ் அப்படிங்கிற நிறைய இருக்கு. ஏன்னா நம்ம மத்திய அரசுல நம்ம தமிழ்நாட்டுல நம்ம தமிழ் மாணவர்கள் அதிகமா இடம்பெறணும். ஓகேவா, நீங்க நிறைய போய் பாத்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்ஸ்ல சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆபீசஸ்ல பாத்தீங்க அப்படின்னா நிறைய நார்த் இந்தியன்ஸா இருப்பாங்க. நம்ம தமிழ்நாட்டு மக்கள் வந்து மிக குறைவு தான். அதுக்காக என்ன அவங்களுக்கு அந்த இது இல்லையா, அவங்க அவேர்னஸ் கிடையாது. இப்ப எஸ்எஸ்சியோட எம்டிஎஸ் எக்ஸாம்ஸ்க்கு இதான் படிக்கணும், இப்ப இருந்து ப்ரிப்பேர் பண்ணணும், இப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் எத்தனை பேருக்கு தெரியும்? ஓகேவா, சோ அதனால மை கைண்ட் ரெக்வஸ்ட் ஃபார் திஸ் ஒன், இந்த வீடியோ பாக்குற அனைவரும் கண்டிப்பான முறையில இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஒரு 10th குவாலிஃபிகேஷன் முடிச்சவங்க நிறைய பேர் இருப்பாங்க, அவங்க எல்லாம் ஷேர் பண்ணுங்க, ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இதுல எப்படி படிக்கணும் அப்படிங்கிற எல்லாமே சொல்லுவோம். நம்ம இதை தொடர்ந்து அடுத்தடுத்து அப்டேட் பண்ணலாம். ரைட், இந்த எஸ்எஸ்சியோட எம்டிஎஸோட சிலபஸ், அதாவது நமக்கு மேக்ஸ், ரீசனிங், ஜிகே, இங்கிலீஷ் இந்த 4 பார்ட் தான் கேட்பான். மேக்ஸ் மற்றும் ரீசனிங்ல எனக்கு எவ்வளவு கொஸ்டின்ஸ் இருக்கும் அப்படின்னா 20 கொஸ்டின், மேக்ஸ்ல 20 கொஸ்டின், ரீசனிங் 20 கொஸ்டின்ஸ். ஒரு கொஸ்டினுக்கு 3 மார்க், ஒரு கொஸ்டினுக்கு 3 மார்க், அந்த மாதிரி 20 கொஸ்டின் எனக்கு 60 மார்க். இந்த பார்ட் அப்படிங்கிறது ஜஸ்ட் குவாலிஃபையிங் நேச்சர் தான். ஓகேங்களா, இதுல நீங்க எவ்வளவு மார்க் எடுக்கிறீங்களோ அந்த மார்க் வந்து உங்களுக்கு ஃபைனல் கட் ஆஃப்க்கு வராது. ஜஸ்ட் குவாலிஃபைங் நேச்சர் தான். இந்த செக்ஷன் 2ல நீங்க எவ்வளவு மார்க் எடுக்கிறீங்களோ அதுதான் கட் ஆஃபா கன்சிடர் பண்ணுவாங்க. ஜஸ்ட் இதுல 40 கொஸ்டின்ல நம்ம ஒரு 20-25 கொஸ்டின்ஸ் போட்டாலே ஜஸ்ட் இந்த குவாலிஃபைங்கிறது கிளியர் ஆயிரும். ஜஸ்ட் குவாலிஃபைங் நேச்சர் மட்டும் தான். ஓகேவா, ரைட். அப்ப அந்த மேக்ஸ் ரீசனிங்கிறது ஜஸ்ட் நம்மளோட டெய்லி லைவ்ஸ் இதெல்லாம் வந்து நீங்க பேசிக்கா படிச்சாலே போதும். ரீசனிங்கிறது நம்ம ஆரம்பிச்சார் வீடியோஸ், நிறைய யூடியூப் வீடியோஸ் இருக்கு, ஜஸ்ட் அதை நீங்க ஃபாலோ பண்ணி பேசிக்கா படித்தாலே சரி போதும். ஜிகே மற்றும் இங்கிலீஷ், நான் ஆல்ரெடி இங்கிலீஷ் சொல்லியிருந்தேன். இங்கிலீஷ்ல வெல்விசரா இருக்கவங்களுக்கு இது அப்படியே ஒரு ஜிகே மட்டும் தான், ஜிகே மட்டும் படிக்கிற மாதிரி இருக்கும். முன்னாடி எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா ஜிகேவை பொறுத்த வரைக்கும் எஸ்எஸ்சியில ரொம்ப கம்மியா தான், ஜஸ்ட் ஸ்டாட்டிக் ஜிகே மற்றும் கரண்ட் அஃபேர்ஸ் இது படிச்சாலே ஜிகேல ஒரு நல்ல ஸ்கோர் எடுத்துலாம். இப்போ வந்து ஜிகே அப்படிங்கிறது பயங்கரமா கேட்க ஆரம்பிச்சிட்டான். ரொம்ப கொஸ்டின்ஸ் அப்படிங்கிறது அடுத்தடுத்த லெவலுக்கு போக ஆரம்பிச்சிட்டான். ஸோ இது வந்து பயமுறுத்துறதுக்காக சொல்லல, நம்ம அந்த அளவுக்கு ஹார்ட் எஃபிஷியன்டா போடணும். நம்மளால முடியாது எதுவுமே கிடையாது, கண்டிப்பா முடியும். இதுக்கான பிராக்டிஸ் விஷயம் என்னெல்லாம் இருக்கு அப்படிங்கிற டீட்டெயிலா சொல்றாங்க. ஓகேங்களா, இதெல்லாம் நீங்க ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணாலும் இந்த விஷயத்தெல்லாம் நீங்க கண்டுபிடிச்சு இதெல்லாம் பண்ணணும் அப்படிங்கிறது கண்டிப்பான முறையில டைம் எடுக்கும். நான் இப்பல இருந்தே சொல்றேன், நீங்க இந்த டாபிக் படிங்க, இந்த டாபிக் பற்றி எப்படி பிராக்டிஸ் பண்ணணும், எவ்வளவு கொஸ்டின்ஸ் டெஸ்ட் போடணும் அப்படின்னு எல்லாமே சொல்றேன். கண்டிப்பான முறையில எல்லாருமே வேற லெவலில் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ரைட்டா, எஸ். நம்ம இந்த எக்ஸாம்ஸ் ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய விஷயம் வந்து ரெண்டு விஷயம் தான். ஒன்னு ஜிகே, இன்னொன்று இங்கிலீஷ். இந்த ரெண்டுலயுமே 20-25 கொஸ்டின்ஸ் இருக்கு. இந்த 50 கொஸ்டின்ஸுக்கு ரெண்டே சேர்த்து 50 கொஸ்டின்ஸுக்கு ஒரு 40 to 45. ஓகேங்களா, இப்ப 40 கொஸ்டின்ஸ்னா உங்களுக்கு 40 to 3 120 கொஸ்டின்ஸ், 120 மார்க் எடுத்தாலே கண்டிப்பான முறையில நம்ம ஓரளவு கட் ஆஃப் கிளியர் பண்ணலாம். ஓபிசி அப்படிங்கிற எஸ்எஸ்டில கட் ஆஃப் கிளியர் பண்ணலாம். ஸோ 45+ நம்ம டார்கெட் பண்ணணும். 45+ இந்த ரெண்டுக்கு சேர்த்து 45+ நம்ம டார்கெட் பண்ணணும். இங்கிலீஷ்ல தாராளமா நீங்க வந்து கிராமர், ஒக்காபுலரிஸ் இதுதான் படிச்சு நிறைய எவ்வளவு பிராக்டிஸ் பண்றீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு மார்க் கொடுக்கும். கண்டிப்பான முறையில 23-25 நிறைய பேர் 25 எடுக்கிறாங்க. ஓகேங்களா, சோ அந்த அளவுக்கு எடுக்கலாம். நமக்கு டஃப்னஸ் ஸ்பாட் அப்படிங்கிறது ஜிகே தான். இதுல டஃபா கேட்கறேன்னா உங்களுக்கு இல்ல, எல்லாத்துக்குமே டஃபா தான் கேட்போம். அப்ப கட் ஆஃப் அப்படிங்கிறது நமக்கு குறையதான் செய்யும். நம்ம இது எப்படி படிச்சு எப்படி பிராக்டிஸ் பண்றதுன்னு அடுத்த வீடியோஸ்ல பார்க்கலாம். சாரி, அடுத்த ஸ்லைட்ல பார்க்கலாம். எஸ், இப்ப ஜிகே பொறுத்த வரைக்கும் நீங்க என்ன படிக்க போறீங்க அப்படின்னா ஜஸ்ட் ஹிஸ்டரி, ஜியோகிராபி, பாலிட்டி, சயின்ஸ், எக்கனாமி மற்றும் கரண்ட் அஃபேர்ஸ் இதெல்லாம் என்ன ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா லூசன்ட் புக். ஓகேங்களா, லூசன்ட் மற்றும் அரிகண்ட். ஓகேங்களா, லூசன்ட் மற்றும் அரிகண்ட் இந்த ரெண்டு புக்கை ஃபாலோ பண்ணுங்க. இதே இப்ப ஏன்சியன், மிடிவல், மாடர்ன் இந்தியா அண்ட் ஃப்ரீடம் மூவ்மெண்ட் இந்த மாதிரி எல்லா டாபிக்குமே லூசன்ட் மற்றும் அரிகண்ட் புக்ல இருக்கிறத படிங்க. படிச்சு அந்த டாபிக் ரிலேட்டடா டெஸ்ட்டும் போடுங்க. டெஸ்ட் என்ன பண்ணணும், எப்படி போடணும் அப்படிங்கிறது இந்த லாஸ்ட் ஸ்லைட்ல இருக்கு, நான் சொல்றேன் கண்டிப்பான முறையில. சோ லூசன்ட் மற்றும் அரிகண்ட் புக் எடுத்து நீங்க இந்த உள்ள டாபிக் இப்ப ஜியோகிராபியான ரிவர்ஸ், மவுண்டைன், கிளைமேட்ஸ், வேர்ல்ட் ஜியோகிராபி இது போக அதுல இருக்க எல்லாமே படிங்க. ஓகேவா, அதாவது என்சிஆர்டி புக் ஃபாலோ பண்ணாலே போதும். என்சிஆர்டி புக் ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னா லூசன்ட் அண்ட் அரிகண்ட் புக் படிங்க. இதே ஜிகே ஃபார் எனப்போட். இதை படிச்சுட்டு அந்த டாபிக் ரிலேட்டடா நிறைய டெஸ்ட் அண்ட் பிராக்டிஸ் பண்ணுங்க. அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து லாஸ்ட் 6 months கரண்ட் அஃபேர் படிங்க.
லாஸ்ட் 6 months கரண்ட் அஃபேர் படிங்க. 1 year கூட கேட்கலாம். பட் இருந்தாலும் ஒரு 4 to 6 months நீங்க இப்ப இருந்தே படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸோ சயின்ஸை பொறுத்தவரை எஸ்எஸ்சில ரொம்ப கம்மியா பேசிக்கா தான் கேட்பான். நீங்க மேஜரா ஃபோக்கஸ் பண்ணது ஹிஸ்டரி. ஓகேங்களா, ஹிஸ்டரி மற்றும் பாலிட்டி, அதுக்கடுத்து நீங்க ஜியோகிராஃபி மற்றும் தேர்ட் கூட இது வச்சுக்கோங்க, அண்ட் 4 இந்த ஆர்டர் படிங்க. ஃபர்ஸ்ட் ஹிஸ்டரி அண்ட் பாலிட்டி ஸ்டார்ட் பண்ணுங்க. அதுக்கு அடுத்து வந்து ஜியோகிராஃபி மற்றும் எக்கனாமி அண்ட் சயின்ஸ் மற்றும் கரண்ட் அஃபேர்ஸ். இதை வைஸ் ஃபாலோ பண்ணி படிங்க. ஏன்னா இதுதான் ரொம்ப வேகா இருக்கும். ஹிஸ்டரி வந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்டாகவும் போகும். சேம் டைம் பாலிட்டி, இது ரெண்டுமே ஸ்கோரிங் பார்ட். அண்ட் ஸ்டாட்டிக் ஜிகே அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு. ஓகேங்களா, ஸ்டாட்டிக் ஜிகே அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு. அதுக்காக நான் ஸ்பெஷலாகவும் ஒரு வீடியோ போடுறேன். ஸோ அதுவே படிக்க ஸ்டார்ட் பண்ணிடுறேன். ரைட். அண்ட் இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பான முறையில எனக்கு வரல அப்படின்னு இல்லாம ப்ராக்டிஸ் பண்ணோம் அப்படின்னா யாராவது வரும். இங்கிலீஷ்ல படிக்க வேண்டிய விஷயம் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி தான். அதாவது 120 ரூல்ஸ் கிராமரை பொறுத்த வரைக்கும். இது எரர் டிடெக்ஷன் கொஸ்டின் எப்படி கேட்பான், ஒக்காபுலரிஸ் கேட்பான், கிராமர் ரிலேட்டடா மற்றும் எரர் டிடெக்ஷன். ஸோ இந்த எரர் டிடெக்ஷன் தெரியணும் அப்படின்னா நமக்கு கிராமர் பார்ட் தெரியணும். ஓகேங்களா, இது ஒரு 120 ரூல்ஸ் இருக்கு. கிராமர் ரூல்ஸ் ஒரு 120 ரூல்ஸ் இருக்கு. அந்த 120 ரூல்ஸ் வந்து டாபிக் வைஸா நீங்க படிச்சாலும் சரி, இல்ல 120 ரூல்ஸாலும் படிச்சாலும் சரி, இது படிச்சாலும் நமக்கு ஓரளவு கிராமர் பார்ட் தெரிஞ்சிடும். அதுக்கு முன்னாடி ஓரளவு பேசிக்கா கிராமரோட நவுன்னா என்ன, ப்ரொனவுன்னா என்ன, வெர்புனா என்ன, அட்வெர்ப்னா என்ன, அட்ஜெக்டிவ்னா அதெல்லாமே பேசிக்கா படிச்சுட்டு நீங்க இந்த 120 ரூல்ஸ் படிங்க. அண்ட் கிராமரோட ரூல்ஸ் இது. அண்ட் ஒக்காபுலரிஸ் டே 1ல இருந்து நீங்க இப்ப ஸ்டார்ட் பண்ணணும். ஆல்ரெடி நான் இங்கிலீஷ் வெல்விசர் அப்படிங்கிறவங்களுக்கு பிரச்சனையே கிடையாது. நீங்க ஜிகே பார்ட் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணா போதும். அப்படி இல்ல எனக்கு ஒக்காபுலரிஸ்லாம் தெரியாது இப்பதான் இருந்தாலும் கண்டிப்பான முறையில தெரியல அப்படின்னா நீங்க இப்ப இருந்து ஸ்டார்ட் பண்ணாலும் கண்டிப்பா நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம். ஓகேங்களா, சோ நம்ம டெக்ஸ்ட் புக் தமிழ்ல பிரணவம் வந்து இங்கிலீஷ்க்காக ஒரு சீரிஸ் எடுத்துட்டு போயிட்டு இருக்காங்க. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேஸ் பண்ணி சிஜிஎல்காக கொண்டு போயிட்டு இருக்காங்க. நீங்க அதுவே ஃபாலோ பண்ணலாம். ஓகேவா, அதே ஃபாலோ பண்ணலாம். சார் அது சிஜிஎல்காக சார், அப்ப எம்டிஎஸ்லாம் இல்ல, இங்கிலீஷ்ங்கிறது ஜென்ரல் இங்கிலீஷ் தான். நீங்க அதுக்கு படிச்சாலே இதுங்கிறது உங்களுக்கு ஓரளவு நல்லாவே ஈஸியா இருக்கும். சோ எவ்வளவு டிஃபிகல்ட்டான கொஸ்டின் பிராக்டிஸ் பண்ணாலும் அப்போ உங்களுக்கு ஈஸியா கேட்டா ரொம்ப ஈஸியா நம்ம ஸ்கோர் பண்ணிடலாம். ஓகேவா, சோ இங்கிலீஷ் அப்படிங்கிறது ஜென்ரல் தான். இதான் விஷயம். நீங்க மெயினா பார்க்க வேண்டியது கிராமர் ரூல்ஸ் மற்றும் ஒக்காபுலரிஸ் நிறைய இருக்கு. அதுக்கு எடிட்டோரியல் படிக்கணும், நிறைய படிக்கணும். இதை படிச்சுட்டு பிராக்டிஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. சார் என்ன சார் பிராக்டிஸ் மேக்ஸ் மேலாம் சொல்றீங்க அப்படின்னா கண்டிப்பா டெஸ்ட் பிராக்டிஸ். ஓகேவா, டெஸ்ட் பிராக்டிஸ் இது உண்மையிலேயே உங்களோட ஸ்கோரிங் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கும். ஃபர்ஸ்ட் விஷயம் சிலபஸ் கம்ப்ளீட் பண்றீங்க. சிலபஸ் கம்ப்ளீட் பண்ணுவோம், சாப்டர் வைஸ் டெஸ்ட் போடுங்க. அண்ட் இதை ஃபுல்லா முடிச்சிட்டீங்க அப்படின்னா டெஸ்ட் போட்டே நீங்க இதுல நல்லா ஸ்கோர் பண்ணலாம். ரைட், கவனிங்க. சோ இதுதான். சோ டெய்லி டாஸ்கா வச்சுக்கோங்க. டெய்லி நான் வந்து ஒரு 50 ஒக்காப்ஸ் படிக்கணும், 50 இடியம்ஸ் படிக்கணும், 50 ஓடபிள்யூஎஸ் படிக்கணும். ஓகே, அந்த மாதிரி டெய்லி டாஸ்க் வச்சுக்கோங்க. இதெல்லாம் மேஜரா பிராக்டிஸா இருக்கணும். இந்த க்ளோஸ் டெஸ்ட், பேரா ஜம்பிள், ஸ்பெல்லிங், இப்ப நிறைய பிகினர்ஸ் வருவீங்க. சோ அதனால இத அவேர்னஸ் ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. கண்டிப்பான முறையில முடியும். நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணணும். கண்டிப்பா உங்களால படிக்க முடியும். இதுக்காக ஸ்பெஷல் நிறைய வீடியோஸ் நான் அப்டேட் பண்றேன். சோ ஃபர்ஸ்ட் பேசிக்கா நீங்களும் அனலைஸ் பண்ணி ஸ்டார்ட் பண்ணுங்க. இப்ப இருந்தே ஸ்டார்ட் பண்ணுங்க. கண்டிப்பான முறையில் முடியும். ரைட்டா? எஸ், இதெல்லாம் கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருக்கக்கூடியது. நிறைய பிராக்டிஸ் பண்ண வரும். நான் எஸ்எஸ்சி எம்டிஎஸ்க்காகவே இங்கிலீஷ் எப்படி நம்ம ஸ்கோர் பண்ணலாம் அப்படிங்கிறது கண்டிப்பான முறையில எங்க டீம்ல உள்ள பிரணவம் மட்டும் நான் கண்டிப்பா சொல்றேன். ரைட்டா? ரைட். அண்ட் ஜிகே நான் ஆல்ரெடி சொன்னதான் என்சிஆர்டி புக் தான். ஓகேங்களா, என்சிஆர்டி புக் தான். என்சிஆர்டியை ஃபாலோ பண்ணுங்க. அப்படி இல்லை அப்படின்னா லூசன் மற்றும் அரிகன் ஃபாலோ பண்ணிக்கணும். ஒரு 90 டேஸ் பிளானர் வந்து நீங்களே பிளான் பண்ணுங்க. ஸோ உங்களுக்கு தான் இப்ப நிறைய ஒர்க்கிங் ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பீங்க, ஃபுல் டைம் படிக்கிறவங்க இருப்பீங்க. ஸோ உங்களுக்கு ஏற்ற மாதிரி எவ்வளவு டைம் நம்மளால ஃபிளக்சுவேட் பண்ணி இருக்கணும். நீங்க ஒரு பிளான் போடுங்க. ஸோ நானும் இதுக்காக ஒரு 90 டேஸ் பிளானர் வந்து டே பை டே அப்படிங்கிறது நான் தனியா கொடுக்குறேன். மிக விரைவில் உங்களுக்கு யாருக்கெல்லாம் இதுக்கு ஒரு ஸ்டடி பிளான், பக்காவான ஸ்டடி பிளான் வேணும் அப்படின்னா அவங்க எல்லாமே மறக்காம இந்த வீடியோஸ்ல எம்டிஎஸ் ஆபீசர் அப்படிங்கிற மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இதுல நம்ம ஒரு 90 டேஸ் பிளானர் அப்படிங்கிறது போடலாம். ஓகேங்களா, சோ மறக்காம இந்த 2026 வந்து உங்களுக்கான எம்டிஎஸ் ஆபீசர் அப்படிங்கிற எம்டிஎஸ் ஆபீசர் அப்படிங்கிறத மறக்காம இந்த வீடியோ எண்ட்ல கமெண்ட் பண்ணுங்க. சோ நான் இது ஒரு ரஃபா கொடுத்துருக்கேன். ஒரு 30 டேஸ் அப்படிங்கிறது பேசிக் கிராமர் ரூல்ஸ், இது எல்லாமே ஒரு பேசிக் பார்ட்டா ஃபாலோ பண்ணுங்க. ஓகேங்களா, டெய்லி இப்ப ஜிகேனா ஜிகே அதிகமா இருக்கு, 2 hours கூட எடுத்துக்கோங்க. 2 hours ஜிகே எடுத்துக்கோங்க, 1 hours இங்கிலீஷ் எடுத்துக்கோங்க. அண்ட் டெய்லியுமே ரிவிஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே மாதிரி பேஸ் 2ல வந்து கொஞ்சம் அடுத்த லெவல் எக்கனாமிக்ஸ், கரண்ட் அஃபேர்ஸ், இந்த மாதிரி ஸ்டாட்டிக் ஜிகே நான் சொன்னா இதெல்லாம் படிக்கிறதுக்கு இது பண்ணுங்க. ஸோ டிஃபிகல்ட்டான விஷயம் அப்படிங்கிறது இந்த ரீடிங் காம்ப்ரிகேஷன், பேரா ஜம்பிள்ஸ் இதெல்லாம் பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிங்க. இங்க விடுதுங்களா, மார்க் டெஸ்ட், அதாவது இதெல்லாம் பிராக்டிஸ் பண்ண மட்டும் தான் இதெல்லாம் வரும். ரைட். அடுத்து தேர்ட் பேஜ்ல இதை நீங்க எப்படி உங்களுக்கு எதோ அது மாதிரி இது பண்ணுங்க. ஸோ நான் சொன்னேன்ல ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பிராக்டிஸ். ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் சிலபஸ் கம்ப்ளீட் பண்ணணும். அதுக்கு அடுத்து ஃபுல் அண்ட் ஃபுல்லா பிராக்டிஸ் மட்டும் தான். என்ன சார் பிராக்டிஸ் எதுல சார் பண்றது அப்படின்னா இங்க ஃபாலோ பண்ணுங்க. எஸ், இது வந்து நான் எவ்வளவு ஸ்கோர் பண்ணணும் அப்படிங்கிறது கொடுத்துருக்கேன். ஓகேங்களா,
ஜிகே அப்படிங்கிறது 75-65+ எடுக்கணும். இங்கிலீஷ் அப்படிங்கிறது கண்டிப்பான முறையில என்னோட சஜஷன் வந்து 70 ட்ரை பண்ணுங்க. 75-70 ட்ரை பண்ணுங்க. அண்ட் இங்கிலீஷ் நமக்கு மேக்ஸ் ரீசனிங்கை பொறுத்த வரைக்கும் குவாலிஃபை நேச்சர் தான். கவனிங்க, எஸ்எஸ்சி எம்டிஎஸ் எக்ஸாம் படிக்கிறவங்க எல்லாருமே நம்ம டெக்ஸ்ட் புக் அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணி கண்டிப்பான முறையில் ஒரு 3 விஷயத்தை ஃபாலோ பண்ணுங்க. நம்பர் 1, இது வந்து வேற லெவல் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். எஸ்எஸ்சி எம்டிஎஸ் மற்றும் ஹவில்தார் மார்க் டெஸ்ட் சீரிஸ் அப்படின்ட்டு கிட்டத்தட்ட ஒரு 599 டெஸ்ட் இருக்கும். இது எல்லாமே நீங்க சிலபஸ் ஒன்ஸ் கம்ப்ளீட் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்கன்னா டெய்லியும் எடுத்து டெஸ்ட் போட ஆரம்பிங்க. ஜிகே பார்ட் அப்படி இல்ல, நான் பர்சனலா ஜிகேவும் இங்கிலீஷ் மட்டும் ஃபோக்கஸ் பண்றேன் அப்படின்னா இதுல கூட நீங்க ஒரு ஃபுல் டெஸ்ட் போடலாம். ஜிகேக்காக ஜஸ்ட் நீங்க சிலபஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லா கிட்டத்தட்ட 2023 டெஸ்ட் இருக்குப்பா. 2023 டெஸ்ட் இருக்கு. இந்த 2023 டெஸ்ட்டும் நான் போட்டு அதுக்காக டெஸ்ட் போட்டேன், 2023 டெஸ்ட் போட்டேன், இது போட உங்களுக்கு பர்சன்டேஜ் அப்படிங்கிற காட்டும் இவ்வளவு கம்ப்ளீட் பண்ணிருக்கீங்க அப்படின்ட்டு. நல்லா பாத்துக்கோங்க, இன்னும் உங்க கையில ஒரு 4 to 5 months இருக்கு. இந்த 2023 டெஸ்ட் நான் போட்டேன், ஓப்பன் பண்ணிட்டு டக்குன்னு எல்லாத்தையும் கிளிக் பண்ணிட்டு க்ளோஸ் அப்படி போட்டோம் அப்படின்னா கிடைக்காது. அனலைஸ் பண்ணணும். டெஸ்ட் போட்டு அதுக்கான கீழே ரிவ்யூ, டீடைல்டு ரிவ்யூ கொடுப்பாங்க. அந்த ரிவ்யூ எல்லாம் படிச்சுட்டு திரும்ப அதை போடுறப்ப கரெக்டா போடணும். உடனே போட்டா கிடையாது, அதே மறுநாள் போட்டு பாருங்க, அப்பயும் கரெக்ட் தப்பா தான் போடுவீங்க. அந்த மாதிரி கரெக்ட் பண்ணி இதெல்லாம் போட்டீங்க அப்படின்னா கண்டிப்பான முறையில ஜிகேல வேற லெவல்ல நீங்க ஸ்கோர் பண்ணுவீங்க. ஓகேவா? அதே விஷயம் தான் இதுல வந்து கிட்டத்தட்ட ஒரு 1796 டெஸ்ட் இருக்கு. இதுல நீங்க ஒரு 1000 தாண்டிட்டாலே கண்டிப்பான முறையில இதுல உள்ள இங்கிலீஷ்ல எல்லாம் நீங்க ஸ்கோர் வேற லெவல் எடுப்பீங்க. 1000 டெஸ்ட் மேல தாண்டினாலே வேற லெவல் ஸ்கோர் பண்ணுவீங்க. எப்படி நான் திரும்ப சொல்றேன், டெஸ்ட் சார் போட சொன்னார் அப்படிங்கிறது ஓபன் பண்ணி ஸ்டார்ட் கொடுத்துட்டு ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணி முடிச்சீங்க அப்படின்னா கிடையாது. முடிச்சுட்டு அதை ரிவ்யூ பண்ணிட்டு அடுத்து எப்ப கேட்டாலும் அதை கரெக்டா போடுற அளவுக்கு நீங்க போடணும். இந்த பிராக்டிஸ் மட்டும் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பான முறையில ஜிகே மற்றும் இங்கிலீஷ்ல இந்த 2026 எஸ்எஸ்சியோட எம்டிஎஸ் எக்ஸாம் உங்களுக்கானது. ஓகேவா? சோ இந்த கைடன்ஸ் அப்படிங்கிறது டக்குன்னு நான் என்ன சொல்றேன்னு தெரியல, எல்லாரும் யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? எல்லாருமே யூஸ் பண்ணிக்கோங்க. இதை தாண்டி இன்னும் நம்ம ஜிகே எப்படி படிக்கலாம் அப்படிங்கிற பிளானரும் நம்ம மிக விரைவில் கொடுக்கலாம். எஸ்எஸ்சியோட அப்கமிங் எம்டிஎஸ் 2026க்காக ஒரு 90 days பிளானர் வந்து உங்களுக்காக ஸ்பெஷலா அப்டேட் பண்ணிடலாம். ரைட், இந்த பிளானர் வேணும் அப்படின்னா எஸ்எஸ்சி எம்டிஎஸ் ஆஃபீஸர் அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல போடுங்க. ஓகேவா? ஸோ இப்பல இருந்து ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா 6 மாசம் டைம் இருக்கு. ஸோ 6 மாசமா 5 to 6 monthsக்குள்ள நமக்கு எக்ஸாம் வந்துடும். ஸோ உங்க கையில தான் இருக்கு. ஹார்ட் ஒர்க் பண்ண தயாரா அப்படின்னா இப்பல இருந்தே ஸ்டார்ட் பண்ணுங்க. வாழ்த்துக்கள். ஓகேங்களா? ஸோ ஆல் தி பெஸ்ட் டு எவ்ரிவன். மறக்காம இந்த வீடியோஸை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. ரைட்டா? அப்படியே வெயிட் பண்ணுங்க. அண்ட் இந்த 2 விஷயம் நீங்க படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க. இப்பவே போய் டெக்ஸ்ட் புக் டவுன்லோட் பண்ணி இந்த சீரீஸை அக்சஸ் பண்ண ஆரம்பிச்சிருங்க. ஓகேவா? அண்ட் வேற என்ன டவுட்டா இருந்தாலும் கேட்கலாம். இது போக ரொம்ப முக்கியமான விஷயம், நம்மளோட டெலகிராம் அபிஷியல் டெலகிராம் குரூப்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. இது போக சுதர்ஷன் மேக்ஸ் அப்படின்ட்டு நம்மளோட டெலகிராம் குரூப்லயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இதுல இருக்க ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் எல்லாமே, மெட்டீரியல்ஸ் எல்லாமே நான் ஷேர் பண்றேன். இது எல்லாமே எடுத்து அக்சஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே? ஸோ நம்மளோட டெலகிராம் குரூப்போட சுதர்ஷன் மேக்ஸ் அப்படிங்கிற டெலகிராம் குரூப்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. என்ன டவுட்ஸா இருந்தாலும் நீங்க கேட்டுக்கலாம். இது போக டெய்லி லைவ், நீங்க இப்ப மேக்ஸ் ரீசனிங்ல ஜஸ்ட் குவாலிஃபை நேச்சர் தான், பெருசா ஃபோக்கஸ் பண்ணணும் கிடையாது. ஸோ ஜஸ்ட் லைவ் கிளாஸஸ்ல வந்து நீங்க படிச்சுக்கலாம். ஓகேவா? அண்ட் நம்மளோட பிரணவம் இங்கிலீஷ் எடுக்கிறாங்க, எடிட்டோரியல் செஷன் டெய்லி மார்னிங் போயிட்டு இருக்கு, அதெல்லாம் யூஸ் பண்ணிக்கோங்க. அது போக எஸ்எஸ்சி சிஜிஎல் பேஸ் பண்ணி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ப்ராக்டிஸ் போயிட்டு இருக்கு. ஜிகேக்கு நம்ம கிஷோர் சார். ஓகேவா? ஸோ கிஷோர் சார்ட்ட நீங்க ஜிகேக்கு எப்படிலாம் படிக்கலாம் அப்படிங்கிற டவுட் சார் தாராளமா கேட்டுக்கலாம். ரைட். ஸோ இது போக நம்மளோட டெக்ஸ்ட் புக் தமிழ்ல 1 ரூபி, ஓகேங்களா, 1 ரூபிக்கு ஜஸ்ட் நீங்க பே பண்ணி ட்ரையல் பண்ணிக்கலாம். 2 days ட்ரையல் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்க தாராளமா அக்சஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா ஜஸ்ட் 249 தான் 1 monthக்கான சப்ஸ்கிரிப்ஷன். இது வந்து நம்மளோட சப்ஸ்கிரிப்ஷன் மாதிரி தான். நீங்க எப்படி ஹாட்ஸ்டார் அந்த மாதிரிலாம் ஜியோலாம் யூஸ் பண்றீங்களா, அந்த மாதிரி சப்ஸ்கிரிப்ஷன் தான். ஜஸ்ட் நீங்க எல்லாமே அக்சஸ் பண்ணிக்கலாம். டெஸ்ட், பிடிஎஃப் மெட்டீரியல்ஸ். இப்ப நான் ஜிகே எல்லாம் கேக்குறீங்களா, எனக்கு ஸ்டாட்டிக் ஜிகே எப்படி சார் படிக்கணும்னா ஸ்டாட்டிக் ஜிகேக்கு டாபிக் வைஸ் பிடிஎஃப் மெட்டீரியல்ஸ் இருக்கும். ஓகேவா? அதே மாதிரி ஹிஸ்டரிக்கு டாபிக் வைஸ் பிடிஎஃப் மெட்டீரியல் இருக்கும். அண்ட் வீடியோ கிளாஸஸ், டெஸ்ட் சீரிஸ் எல்லாமே ஆல் இன் ஒன் தான் நம்மளோட சப்ஸ்கிரிப்ஷன் பேட்ச். ஸோ டெக்ஸ்ட் புக் சூப்பர் பாஸா மிஸ் பண்ணாம தாராளமா பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. முக்கியமா நம்மளோட கோடு, ஓகேங்களா, நம்மளோட கோடான YT123 அப்படிங்கிற கோடை யூஸ் பண்ணீங்க அப்படின்னா பெஸ்ட் பிரைஸ்ல பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? எஸ், மறக்காம பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. என்ன டவுட்டா இருந்தாலும் கேளுங்க. நம்மளோட டெலகிராம் குரூப்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. அபிஷியல் டெலகிராம் குரூப்பான டெக்ஸ்ட் புக் தமிழ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்மளோட டெலகிராம் குரூப்பான சுதர்ஷன் மேக்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. எல்லாத்துக்கும் இந்த 2026ல எஸ்எஸ்சி எம்டிஎஸ் எக்ஸாம்ஸ் கிளியர் பண்றதுக்கு வாழ்த்துக்கள். எஸ், தேங்க்யூ டு எவ்ரிவன். கண்டிப்பா இந்த வீடியோஸை எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. ரைட்டா? முக்கியமா இந்த வீடியோஸை எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. நம்ம மத்திய அரசுல, நம்ம தமிழ்நாட்டுல நம்ம தமிழ் மாணவர்கள் அதிகம் இடம்பெற வேண்டும்.
ஓகேவா? எஸ், மீண்டும் அடுத்த வீடியோல சந்திக்கலாம். எஸ், தேங்க்யூ டு எவ்ரிவன்.